ஹீரோவோட காசை அந்த புரோக்கர் திருடிட்டு போயிட ஹீரோ எப்படியும் அந்த புரோக்கரோட அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணி அவனை பிடிச்சி அடிச்சு புரோக்கர் எங்கன்னு கேட்க டாலர் மணி ரவுடி தான் இந்த பெட்டிங் நடத்தான். சின்ன அமௌண்ட்னா ரிட்டர்ன் கொடுத்துருவான், பெரிய அமௌண்ட் வின் பண்ணா அப்படியே ஏமாத்திடுவான்னு சொல்ல அப்புறம் ஹீரோ இவனை கூட்டிட்டு அவனை தேடி போக பார்த்தா அந்த புரோக்கரை ஹீரோ கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிடான் அந்த ரவுடி. ஹீரோ வேற வழி இல்லாம ரிட்டர்ன் வந்துறான். அப்போ ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மா அப்பா கால் பண்ணி உன்னால நம்ம கடையை கடங்காரங்க அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வெக்ஸான அவன் லாரியில விழுந்து இறந்து போயிடான். அது தெரிஞ்ச ஹீரோ அப்பாக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு ஹீரோவை போட்டு அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. அப்புறம் ஹீரோ அந்த ரவுடியோட பார்ல போய் காசு கேட்டு தகராறு பண்ண உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷன்ல ஹீரோவை போலீஸ் அடிக்க வரும்போது ஹீரோ அவங்க கிட்ட அந்த ரவுடி டாலர் மணி ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாரிச்சிட்டு உங்களுக்கு மாசத்துக்கு வெறும் 5 லட்சம் தான் கமிஷன் தரான்னு அவங்க ஈகோவை ட்ரிகர் பண்ணி விடுறான். உடனே போலீஸ் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இவனோட லவருக்கு கடன் கொடுத்த லேடி டெய்லி 1 லட்சம் சம்பாதிக்கலாம், விஐபி விவிஐபி கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு, நீ என் கூட சேர்ந்து தொழில் பண்ணு, இல்ல 2 வீக்ஸ்க்குள்ள பணத்தை கொடுன்னு மிரட்டி அனுப்புறா. அதுக்குள்ள டாலர் மணிக்கும் போலீஸ்க்கும் நடுவுல ப்ராப்ளம் வந்துருது. அதனால டாலர் மணியோட பார் பெட்டிங் மேட்ச் நடக்கிற இடத்தை போலீஸ் ரைட் பண்ண அவனோட பிசினஸே டல் ஆயிருது. அப்புறம் ஹீரோவும் போலீஸும் சேர்ந்து ஒரு பழைய பாரை ரெனோவேட் பண்ணி அவங்களே பெட்டிங் மேட்ச் நடத்துறாங்க. அப்போ ஹீரோ லவருக்கு அந்த கடன் கொடுத்த லேடி ஒரு லெட்டர் அனுப்புறா. அதுல உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நீ நான் சொல்ற இடத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பி வான்னு ட்ரெஸ்ஸையும் சேர்த்து அனுப்பியிருக்கா.